என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் அம்மா உன்னை தேடி தேடி வருவதனால் நீ என்னை அவமதித்து விடாதே. நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தேடி தேடி வந்து ஒவ்வொரு வாக்கினையும் கொடுக்கின்றேன் என்றால் என் பிள்ளை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் மட்டும்தான். என் தங்கமே, நான் உனக்காக சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கையும் நீ கடைப்பிடித்தாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு ஆரம்பம் தொடங்கும். என் பிள்ளையே, உன் அம்மா இன்று உன் வாழ்க்கைக்கு தேவையான 3 விஷயங்களை சொல்லப் போகின்றேன். என் தங்கமே, இதை நீ எந்த நேரத்தில் எப்படி செல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். அந்த நேரத்தில் உன் படுக்கையை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அதிகாலை எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு நிரந்தர பழக்கமாக மாறிவிடும். நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தை இந்த அம்மா சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது. என் தங்கமே, நீ சீக்கிரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கான நீண்ட ஆயுள் கூடும். உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பொழுது நீ விழித்திருந்து மனதார உன்னுடைய தேவர்களையும் முன்னோர்களையும் வழிபட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து கொண்டு இருப்பார்கள். நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவையெல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க முடியும்? எனக்கு நல்லது நடக்கவில்லை, கஷ்டங்கள் மட்டுமே நடக்கின்றது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை, இது போன்ற விஷயங்களில் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ உன்னால் எப்பொழுது எல்லாம் முடியுமோ அப்பொழுது எல்லாம் எழுந்து அதிகாலையில் அவர்களுக்கான வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, அந்த நேரத்தில் நீ எழுந்திருந்து வழிபாடுகளை செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதப்படுகின்றது. என் செல்லமே, நீ உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் உன்னுடைய மகாலட்சுமி தாயாரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீட்டில் வரவழைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு வந்துவிடும். பணக்கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமலேயே ஓடிவிடும். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, அதிகாலை 5 மணிக்கு முள் எப்பொழுதுமே கொல்லைப்புறா வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை நீ திறந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கடவுள் அங்கு நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்தவுடனே மங்களகரமான இங்கே இருக்கின்ற இடத்திற்கு தான் வர ஆசைப்படுவார்கள். அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்களை நீ செய்துவிடக் கூடாது.
என்பதால் தான் கொல்லைப்புறத்தை திறந்து வைத்துவிட்ட பிறகுதான் வாசலை திறக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே சொல்கின்றேன். என் தங்கமே, உனக்கு வாய்ப்பிருந்தால் அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய முகத்திலோ அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையாவது நீ பார்த்துவிட்டு எழுந்திருக்க வேண்டும். அதுபோல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காய்ந்து முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும். என் செல்லமே, இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் 3 தெய்வங்களும் நிச்சயமாக வந்து விடுவார்கள். உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு தெரியும். தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய். இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. அதனால் இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதனால்தான் இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை காண்பித்து இருக்கின்றேன். மகாலட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் விட்டுவிடாதே. அதிகாலையில் எழுவதற்கு ஒரு பொழுதும் நீ சிரமப்படாதே. சில காலம் செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீ நல்ல நிலையை அடைந்து விடுவாய். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே. உன் அம்மா உன்னோடு துணை இருக்கின்றேன். உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த அம்மா முன்னின்று நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ தெளிவாக வைத்து கொண்டு நீ முன்னேறி சொல்ல வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை நடத்தி கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் நீ மற்றவர்களிடம் போலியாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை ஏமாற்றி விடாதே. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதுதான் விதி. அதை நான் நடத்தி கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை யாரிடத்திலும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லாமல் நேர்மையாக நீ இருந்து கொண்டே நிச்சயமாக உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். அதாவது உன்னுடைய பொறுமைக்கும் சோதனை வரும். பொய் சொல்ல வேண்டிய நிலையும் ஏமாற்ற வேண்டிய நிலையையும் உருவாக்கும். அந்த நேரத்தில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு இந்த அம்மாவின் மீது வருகின்ற செய்தியின் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாலே வெற்றி என்றுமே உன் வசமாக இருக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.